ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஃபைனான்ஸ் லிமிட்டட்லேருந்து நமக்கு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 212 வேக்கன்சி வந்து பல்வேறு வகையான கேட்டகரி வைஸாக வந்து சொல்லியிருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா கிரேட் வைஸாக வந்து வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. யாருக்கெல்லாம் விருப்பமும் தகுதியும் இருக்கோ அவங்க உடனே வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அரசு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் செக் பண்ணி பார்த்து உங்களுடைய ஏஜ் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான வேலைவாய்ப்பு இருந்தால் உடனே வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சென்ட்ரல் பேங்க் ஹோம் ஃபைனான்ஸ் லிமிட்டட்லேருந்து ஒரு 212 வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு வந்து நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா நமக்கு அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜரில் 15 வேக்கன்சி இருக்குது, சீனியர் மேனேஜரில் 2 வேக்கன்சி இருக்குது, மேனேஜரில் 48 வேக்கன்சி இருக்குது, அசிஸ்டன்ட் மேனேஜரில் 2 வேக்கன்சி, ஜூனியர் மேனேஜரில் 34 வேக்கன்சி, ஆஃபீஸரில் 111 வேக்கன்சின்னு 212 வேக்கன்சி வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா எஸ்சிக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா நமக்கு பேங்கிங் அண்ட் ஃப்ரெஷர் அப்படின்னு 31 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா பேக்லாக் வேக்கன்சி 6 இருக்குது, ஃப்ரெஷருக்கு 14 வேக்கன்சி இருக்குது, பேக்லாக் வேக்கன்சி ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, ஃப்ரெஷருக்கு 53 இருக்குது, எக்கனாமிக்கல் வேக்கன்சி செக்ஷனுக்கு பேக்லாக் வேக்கன்சி கிடையாது, ஃப்ரெஷருக்கு 19 வேக்கன்சி இருக்குது, ஜென்ரலில் 87 வேக்கன்சின்னு 212 வேக்கன்சி வந்து இருக்குது. யாருக்கெல்லாம் விருப்பம் தகுதியும் இருக்கோ அவங்க இப்போ வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஏப்ரல் 4 2025 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 25 2025 வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். ஏஜ் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜருக்கு 15 வேக்கன்சியில் மினிமம் பார்த்திங்கன்னா 35 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டிகிரி ஆர் டிப்ளமோ வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சீனியர் மேனேஜருக்கு பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சி இருக்குது. இதுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் மினிமம் 28 வயசுலேருந்து மேக்ஸிமம் 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். டிகிரி ஆர் டிப்ளமோ கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. மேனேஜருக்கு பார்த்திங்கன்னா 48 வேக்கன்சி இருக்குது. மினிமம் 25 வயசுலேருந்து மேக்ஸிமம் 50 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து டிகிரி ப்ளஸ் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருந்து அதுக்கடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு 2 வேக்கன்சி, மினிமம் 23லேருந்து 32 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டிகிரி ஆர் டிப்ளமோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஜூனியர் மேனேஜருக்கு 34 வேக்கன்சி இருக்குது. மினிமம் 21 வயசுலேருந்து மேக்ஸிமம் 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். டிகிரி ஆர் டிப்ளமோ வந்து நீங்கள் முடிச்சிருந்து எக்ஸ்பீரியன்ஸோடு இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஆஃபீஸருக்கு 111 வேக்கன்சி, 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 12th பாஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸோடு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கவங்க நீங்கள் இப்போ வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி தான் வந்து ஷார்ட்லிஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க. அடுத்து வந்து இன்டர்வியூ வந்து இருக்க போது, அடுத்து வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும், அதுக்கடுத்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவுட் டு அப்ளை வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டான www.cbhfl.com இதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் வந்து நீங்கள் அப்ளை ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் ஆகும். நமக்கு வந்து ஆல்ரெடி ஏப்ரல் 4 2025 அன்றைக்கி வந்து அப்ளை லிங்க் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணுறதுக்கான டெமோ வந்து நான் வீடியோவோட வந்து கடைசியில் வந்து கொடுக்குறேன். ஒரு முறை அதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் 1000 ரூபாய் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரல் ஓபிசி எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் இவங்க பார்த்திங்கன்னா 1500 ரூபாய் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.